வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எந்த நேரத்திலும் எல்லையில் போர் வெடிக்கும் என்பதை போன்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையை இருதரப்பினரும் உருவாக்கி கொண்டு இருந்தார்கள். குறிப்பாக இந்திய தரப்பில் இதற்கு தீவிரமான முன்னெடுப்புகள் நடத்தப்பட்டு வந்தன. நேற்று மாஸ்கோவில் இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் கூடி 5 அம்ச திட்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான கூறு கருத்து மாறுபாடுகளை மோதல்களாக மாற்றிவிடக்கூடாது என்பதாக தான் இருக்கிறது. இதற்கிடையே 2 நாடுகளுக்கும் இடையே வணிக தொடர்புகளில் நெருக்கடிகள் ஏற்பட்டன. சீனாவினுடைய செயலிகள் தடை செய்யப்பட்டன. சீனாவுடைய இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. சீனாவோடு பொருளாதார தடைகளில் பல்வேறு துறைகளில் விதிக்கப்பட்டன. பல மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இந்தியாவில் கொரோனா பரவியதற்கு சீனாதான் காரணம், இந்தியாவின் பொருளாதார நெருக்கடிக்கு சீனாதான் காரணம் என்று சீனா எதிர்ப்பு பிரச்சாரத்தை மிக மிக தீவிரமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது திடீரென்று இரு நாடுகளுக்கும் இடையே 5 அம்ச திட்டம் ஒன்று உருவாகி பதட்டம் தணிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் ஊடகங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தியா டுடே குழுமத்தைச் சேர்ந்த 2 தொலைக்காட்சிகளும், டைம்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த ஒரு தொலைக்காட்சியும் எல்லைப் பகுதியில் சீன இராணுவத்தினர் ஏராளமாக இந்திய இராணுவத்தினரால் கொன்று குவிக்கப்பட்டார்கள், சீனா இதை மறைத்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை திட்டமிட்டு பரப்பிக் கொண்டு இருந்தார்கள். இந்திய இராணுவத்தினர் 20 பேர் ஏற்கனவே இறந்து போய்விட்டார்கள் என்பது உண்மை. சீனா தங்களுடைய தரப்பில் எந்த சேதமும் இல்லை என்று கூறிக்கொண்டு இருந்தது. அதே கருத்துக்கள் இந்தியாவிலும் பல ஊடகங்களால் எழுப்பப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்தியா டுடே குழுமத்தைச் சேர்ந்த ஆஜ் டாக் என்ற தொலைக்காட்சி ஒரு காட்சியை ஒளிபரப்பியது. சீன இராணுவத்தினர் 40 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஆதாரம் காட்டுங்கள் என்று இந்தியாவில் கேட்போருக்கு நாங்கள் ஆதாரங்களை வெளியிடுகிறோம் என்று கூறி, இதோ பாருங்கள் சீன இராணுவத்தினர் புதைக்கப்பட்ட கல்லறைகள் என்று சில கல்லறை படங்களை அன்றைக்கு அது ஒளிபரப்பியது. அதேபோல டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி 106 சீன இராணுவ வீரர்கள் இந்திய இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் கொல்லப்பட்ட இடத்தில் நினைவு தூண்கள் எழுப்பப்பட்டிருக்கும் காட்சியை இதோ ஒளிபரப்புகிறோம் பாருங்கள் என்று கடந்த ஜனவரி 15ஆம் தேதி ஒரு காட்சியை ஒளிபரப்பியது. ஆனால் இந்த காட்சிகள் எல்லாம் உண்மைதானா? ஆல்ட் நியூஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய பணி ஊடகங்களில் பரப்புகிற செய்திகள் எல்லாம் உண்மைதானா என்பதை கண்டறிந்து அவற்றை உறுதி செய்வதுதான் ஆல்ட் நியூஸினுடைய பணி. உண்மையை கண்டறிதல் என்பது இதனுடைய முக்கிய பணிகளில் ஒன்று. ஆல்ட் நியூஸ் நிறுவனம் இந்த இந்தியா டுடே தொலைக்காட்சி குழுமமும் டைம்ஸ் குழுமமும் ஒளிபரப்பிய காட்சிகள் அத்தனையும் 2011ஆம் ஆண்டு, அதாவது 9 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பிய காட்சிகள். அந்த காட்சிகளை 2020ஆம் ஆண்டு நடந்ததைப் போல எடுத்து ஒளிபரப்பின என்று 2 காட்சிகளையும் ஆதாரத்தோடு வெளியிட்டு உண்மையை நாட்டுக்கு அம்பலப்படுத்தியது. இந்த செய்தியை இந்து பத்திரிகையில் ரீடர்ஸ் எடிட்டர் என்ற பகுதியை எழுதி வரும் AS பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். உதாரணத்திற்கு இதை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். ஆக ஒரு போர் பதட்டத்தை உருவாக்குவதற்கு, மோதலை உருவாக்குவதற்கு, நாட்டில் உலகம் முழுதும் அமைதியை நிலவ வேண்டும் என்ற கருத்துக்கள் ஓங்கி வருகின்ற நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே சண்டைகள் மூளாதா என்று சண்டைகளை மூட்டி விடுவதற்கு பொய்யான தகவல்களை பரப்புகின்ற வகையில்தான் இங்கே பாஜகவினரும் சங்கிகளும் அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்களும் நேர்மையற்ற முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதற்காக இதை சுட்டி காட்டுகிறோம். இப்போது 5 அம்ச திட்டம் உருவாகிவிட்டது. அடுத்து யாரோடு போர் தொடுப்பது என்பதை பற்றி சங்கிகளும் பாஜகவும் தான் முடிவு செய்வார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.